கோயம்பேட்டில் இருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க போலீசார் அனுமதி மறுத்ததால் பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். தைப்பூசம் குடியரசு தினத்தையொட்டி தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை வருவதால் சென்னையில் இருந்து ஏராளமானோர் சொந்த ஊர் மற்றும் சுற்றுலாவிற்கு புறப்பட்டனர். இதற்காக ஆம்னி பேருந்துகளில் முன்பதிவு செய்திருந்த பயணிகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்தனர். பின்னர் அவர்கள் அங்கிருந்து மாநகர பேருந்து மூலம் கிளாம்பாக்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். குழந்தைகளுடன் சொந்த ஊர்களுக்கு செல்ல வந்த பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். எப்படி போறது? நாங்க திடீர்னு வந்து கேளம்பாக்கம் போங்கனா எப்படி போக முடியும்? நாங்க இங்க என்ன சொல்றாங்க, உள்ளே அலோ பண்ண மாட்டாங்களே. இல்ல எல்லாம் கேளம்பாக்கம் போன்றாங்க. இப்ப டிராவல்ஸ்க்கு போன் போட்டா உள்ள வாங்க, இங்க தான் இருக்கு பஸ்ன்றாங்க. இப்போ இந்த டைம்ல நாங்க 7 மணிக்கு போய் நாங்க 8:15 பஸ் எப்படிங்க ஏற முடியும்? 1 hour அந்த கோயம்பேடே சுத்தி வர, அங்க வாங்க இங்க வாங்க அங்க வாங்க. போலீஸ்காரங்க உள்ளே விடல எங்களை. இப்போ அவ்வளவு தூரம் போயிட்டு வந்து இருக்கோம். இப்போ மறுபடியும் டிராவல்ஸ்க்கு போன் போட்டா உள்ள வாங்க அப்படின்னாங்க. உள்ள வந்தா இங்க யாருமே அலோ பண்ண மாட்டேங்க. இப்போ நாங்க என்ன பண்ண முடியும்? லேடிஸ்ங்க பஸ் இங்க தான் இருக்கு வாங்கன்றாங்க டிராவல்ஸ்காரங்க. இப்போ நாங்க இந்த டைம்ல நாங்க எங்க போக முடியும்? கேளம்பாக்கம் எங்க இருக்கு? இப்போ நம்ம எவ்வளவு தூரம் நாங்க போக முடியும்? 1 hourல போய் ஏற முடியுமா கேளம்பாக்கம் போயிட்டு? நாங்க பஸ் நான் மதுரை போனுங்க. இப்போ என்ன உள்ள அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ இவர் சொல்றாரு உள்ள போங்கன்றாரு. நான் உள்ள போறேன், வழி விடுங்க, நான் உள்ள போறேன். பஸ் ஏறதுக்கு உள்ள வாங்கன்னு தான் சொல்றாங்க, எந்த ஏரியாவும் சொல்ல. பட் ஆனா வெளியே போலீஸ் எல்லாம் சொன்னாங்க இங்க கிடையாது, நீங்க கேளம்பாக்கம் தான் போகணும், இங்க கிடையாதுன்றாங்க. அனைத்து ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகள் அறிவுறுத்தினர். ஆனால் கிளாம்பாக்கத்தில் உரிய வசதிகள் இல்லை என கூறிய ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோயம்பேட்டில் இருந்துதான் பேருந்துகளை இயக்குவோம் என திட்டவட்டமாக தெரிவித்தனர். இந்த பிரச்சினை குறித்து அரசு தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 144 ஆம்னி பேருந்து நிறுத்த வசதியாக உள்ளது. கிட்டத்தட்ட நாங்கள் சராசரியாக ஒரு நாளைக்கு 1000 பேருந்து இயக்குறோம். இப்போ 144 பேருந்துகளை வந்து அங்கே நிறுத்திட்டு மீறி பேருந்தில் எங்கே நிறுத்துவோம்? இந்த கேள்வியை தான் கடந்த 3 மாதமாக கேட்டுக்கிறேன். இது சம்பந்தமாக எந்த அரசு உயரதிகாரியும் கூட்டு பேசுறதுல பேச்சுவார்த்தை நடத்தாமல் திடீர்னு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டரை போட்டுட்டு இப்போ பஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் இப்போ காவல்துறை நண்பர்களை சிஎம்டி அதிகாரிகளை வச்சு பஸ் இப்போ இயக்க முடியுமா இயக்க முடியாதுன்னு சுச்சுவேஷன் உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து மாண்பு தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு வாங்கணும். கிளம்பாக்கத்தில் வந்து பஸ் நிப்பாட்டுறதுக்கு மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பஸ்ஸை வந்து காலையில் வெளியூர்லேருந்து வந்த பஸ்ஸை வந்து கழுவணும், பராமரிப்பு செலவு இதெல்லாம் பண்ணணும். பராமரிப்பு பண்ணோம்னா தண்ணி ஊற்றி தான் கழுவணும். கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் எப்படி கழுவ முடியும்? அப்போ எங்களுக்கு உண்டான பணிமனை இந்த மாதிரி ஒரு ஏக்கர் வந்து 5 ஏக்கர் இடத்த ஒதுக்கியிருக்காங்க. அந்த 5 ஏக்கர் இடத்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விவசாய பூமியாக தான் இருக்குது. எங்களோட பிரதான கோரிக்கை என்னன்னா, அந்த 5 ஏக்கர் விவசாய பூமியை வந்து எங்களுக்கு தேவையான எங்களோட பயன்பாட்டுக்குள்ள கட்டமைப்பை பண்ணி கொடுத்துட்டு இங்கே உள்ள தனியார் பேருந்து இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் அங்கே போக தயாராக இருக்கிறோம் தான் சொல்கிறோம். நாடு முழுவதும் குடியரசு தினம் நாளை கொண்டாடப்பட உள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. ரயில் நிலையம் வரும் பயணிகளின் உடைமைகள் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கலந்து கொள்கிறார். இதற்காக இன்று அவர் இந்தியா வருகிறார். இதனிடையே சென்னையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 7500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இன்றும் நாளையும் சென்னையில் ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தைப்பூசத்தை முன்னிட்டு முருகன் கோவில்களில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். பழனியில் தைப்பூசத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் மலையடிவாரத்தில் கிரிவலம் வந்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. காவல்துறையினரின் வாகனம் மக்கள் கூட்டத்தில் சிக்கிய நிலையில் பக்தர்கள் இந்த பகுதியில் கடந்து செல்ல முடியாமல் காவல்துறை வாகனத்தின் மீது ஏறி செல்லும் நிலை ஏற்பட்டது. நாமக்கல் சேலம் மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள காளிப்பட்டி கந்தசாமி கோவில் தைப்பூச திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடக்க உள்ளது. இதனை காண ஏராளமான பக்தர்கள் டிராக்டர் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வருகை தந்தனர். ஆண்டாண்டு காலமாக நாங்கள் இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு சிறப்பாக முன்னோர் காலத்திலிருந்து மாட்டு வண்டி மூலமாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க சாமி. இப்போ வந்து நவீன காலத்தில் வந்து டிராக்டரு மற்றும் மினி ஆட்டோ இதில் பல வகை போன
இதெல்லாம் கொண்டு போய் இங்கிருந்து ராசிபுரத்துலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் கொல்லிமலையிலேருந்து வெட்டிட்டு வந்து ராசிபுரம் 10 கிலோமீட்டர் அதுக்கு முன்னாடி போய் காவடி எடுத்துகிட்டு போய் அதுக்கு கரும்பு கொண்டு போய் காளிப்பட்டி கந்தசாமி கோயிலில் சிறப்பாக செய்வோம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்டுள்ள திமுக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் உதயநிதி, KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, RS பாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் முதல் நாளில் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அவர்களிடம் தொகுதியின் நிலை பற்றி கேட்டறிந்த ஒருங்கிணைப்பு குழுவினர் தேர்தல் பணிகளில் முறையாக ஈடுபட அறிவுறுத்தினர். எந்த இடத்துல பணி தொய்வாக இருக்கிறது, எந்த இடத்துல நன்றாக இருக்கிறது என்பதை காட்டி அவங்களையும் உற்சாகப்படுத்தி பணியை விரைவுபடுத்துவதற்காக நம்முடைய இளைஞரணி செயலாளர் பேசியிருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒன்றியமாக ஒவ்வொரு இடமாக பார்த்திருக்கிறோம். எனவே அனைத்து செயலாளர் பிரதிநிதிகளும் திமுகவுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதோடு நிச்சயமாக வெற்றி பெற வைப்போம் என்று உறுதி கூறியிருக்கிறார். அதிமுக தேர்தல் பணிக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு, தேர்தல் அறிக்கை, தேர்தல் பணிகள் போன்றவற்றிற்காக அதிமுகவில் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயல்பட உள்ள இந்த 4 குழுக்களும் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. தேர்தல் அறிக்கை, வேட்பாளர் தேர்வு, தொகுதி பங்கீடு குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். தொகுதி உடன்பாடு தொடர்பாக பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்கத்தில் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மோதல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இது தொடக்கம்தான், விரைவில் இந்த பிரச்சினை சரி செய்யப்படும் என கூறினார். இந்தியா கூட்டணி இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அகில இந்திய ரீதியில் இப்போ ஸ்டார்டிங் தான் ஆரம்பிச்சிருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்தியா கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியாக அமையும். 1977 எப்படி ஒரு மாத காலத்துக்குள்ளாக எல்லோரும் ஒரு அணியில் சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்களோ அதே சூழ்நிலை இந்திய அளவில் இன்றைக்கு உருவாகி கொண்டு வருகிறது. காரணம், மக்கள் இந்த எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்துள்ளார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே இந்தியா கூட்டணி உடையும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். ஈரோட்டில் இருந்து நெல்லை வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் செங்கோட்டை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட்டிப்பு செய்யப்பட்ட இந்த ரயிலை மத்திய அமைச்சர் எல் முருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான வளர்ச்சி திட்டங்களை தமிழகத்திற்கு வழங்கியுள்ளதாக கூறினார். ரயில்வே திட்டங்களுக்கு நடப்பு நிதியாண்டில் மட்டும் தமிழகத்திற்கு 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் எல் முருகன் குறிப்பிட்டார். இந்த கூட்டணி எந்த நேரத்தில் வேணாலும் உடைகிற கூட்டணி. நான் ஏற்கனவே சொன்னேன், வெஸ்ட் பெங்கால் அவங்க சேர்ந்து நிக்க முடியாதுன்னு சொன்னா இன்னைக்கு அவங்க நிக்க முடியாது சொன்னது. அதே போலதான் கேரளாவில் அவங்க எப்படி சேர்ந்து நிக்க முடியும்? அவர்கள் இந்த கூட்டணி, அதாவது இந்த மக்களுக்கு ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற அந்த கூட்டணியாக இருக்கிறது. இந்த கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடியே உடைகின்ற கூட்டணியாக தான் இந்த இந்தியா கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியே செல்வார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் விவகாரத்தில் தமிழக மக்களை திமுக அரசு ஏமாற்றி வருவதாக கூறினார். தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுவிட்டதாக திமுக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியின் கொள்கைகளும் வேறு வேறாக இருப்பதால் அந்த கூட்டணி சுமூகமாக போகாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். வெவ்வேறு கொள்கை கொண்ட கருத்துக்கள் கொண்ட கட்சிகள் ஒன்றாக இணைந்தால் இந்திய கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறோம். அது எப்படி சரியா இருக்கும்? ஒவ்வொரு கட்சியுடைய கொள்கை வெவ்வேறாக இருக்குது, கருத்துக்கள் வெவ்வேறாக இருக்குது.
அதன் அடிப்படையில் அவர்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுவது கடினம். அது நிறைவேறாது என்று நல்லாக தெரியும். இருந்தாலும் அந்த கூட்டணி அமைப்பதற்காக முயற்சி செய்தார்கள். இன்றைய தினம் நீங்கள் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா அவர்கள் இந்த இந்திய கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. கெஜ்ரிவால் அந்த கட்சியும் சில மாநிலத்தில் நாங்களும் கூட்டணியிலிருந்து விலகுவதாக பத்திரிகை செய்தி ஊடக செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மகாத்மா காந்தி பற்றி சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த ஆளுநர் ஆர்என் ரவியின் உருவ பொம்மையை எரித்து சென்னையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேதாஜி அமைத்த இந்திய தேசிய ராணுவத்தின் போராட்டம் காரணமாகவே நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது என ஆளுநர் ஆர்என் ரவி கூறியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் ஜோதி பொன்னம்பலம் தலைமையில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆளுநரின் உருவ பொம்மையை அவர்கள் தீயிட்டு எரித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எப்படி கிராமப்புறங்களில் கொல்லைப்புறத்தில் நம்ம ஆடு கோழிலாம் திருடு போவோமோ அதே மாதிரி எம்எல்ஏ எம்பியை திருடி கொல்லைப்புறம் வழியாக இவங்க மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ அது போய் இப்போ அவங்க தலைவர்களை திருடுறதுல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலை திருடினாங்க. இப்போ நேதாஜியை பேசுகிறாங்க. இவங்க திருச்சி அந்த தலைவர்களை எல்லாம் என்னவோ இவர்கள் எல்லாம் காங்கிரஸுக்கு எதிரானவர்கள் போல ஒரு தெருவை திருச்சி காந்தியை களங்கப்படுத்துவதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதுவும் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற இந்த கவர்னர் இந்த மாதிரி செய்யக்கூடாது. திமுகவினர் ஜாதியை வைத்து அரசியல் செய்வதாக தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் என் மண் என் மக்கள் யாத்திரையை மேற்கொண்ட அண்ணாமலைக்கு பிஜேபியினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையம் அருகே உரையாற்றிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராவதை யாராலும் தடுக்க முடியாது என்றார். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத தமிழக அரசுக்கு வரும் தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார். டயர் மட்டும் சுத்துவோம், சைக்கிள் முன்னாடி போகாதோ அதுபோல்தான் இன்று தமிழகம் இருக்கிறது. சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் போட்டு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டா தாங்க ஐயா சைக்கிள் முன்னாடி போகும். ஸ்டாண்டையும் எடுத்து விடுவதற்கு ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை. சாதியை ஒழித்து விட்டால் சாதியை வைத்து அரசியல் செய்ய முடியாது. ஏழை மக்களை முன்னேற்றிட்டா ஏழையா வச்சிருந்தா தான் வாக்கு அரசியல். அடாவடித்தனம் பண்ணாதான் அரசியல் பவர். நீ யோசிச்சு பாருங்க. குற்றங்களை குறைப்பதற்காகவும் குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கவும் உதவும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள 3 செயலிகளின் பயன்பாட்டை டிஜிபி சங்கர் ஜிவால் தொடங்கி வைத்தார். சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மற்றும் சரித்திர பதிவேடு அல்லாத குற்றவாளிகளின் தொடர் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் வகையில் பருந்து என்ற செயலியும், மூத்த குடிமக்களுக்கு உதவும் வகையில் பந்தம் என்ற செயலியும், பொதுமக்கள் அளிக்கும் புகாரின் நிலை குறித்து கண்டறிய நிவாரணம் எனும் செயலியையும் காவல்துறை உருவாக்கியுள்ளது. இவற்றின் பயன்பாட்டை சென்னை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டிஜிபி சங்கர் ஜிவால் தொடங்கி வைத்தார். காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். இன்டிகிரேட்டட் வெஹிக்கிள் மானிட்டரிங் சிஸ்டம், அது அருமையான சிஸ்டம். எதுக்காக ஒரு இப்போ திருட சொல்கிறோம், நம்ம அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணோம்னா நம்ம ஃபீட் பண்ணியாச்சு சர்வரில். சப்போஸ் ஒரு கால் வருது, இந்த வெடி திருடுச்சு இந்த இடத்துலேருந்து, இல்லை நம்ம டேட்டா பேஸில் இருக்குது, அது உடனே கண்ட்ரோல் ரூமில் அந்த ஃபீட் பண்ணியாச்சுன்னா அந்த அப்டேட் ஆகிடும். இல்லை அப்போ அந்த ஃபீல்டில் அந்த அலர்ட் ஆயிடுச்சுன்னா அலர்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு வரும். தவிர ஜிபிஎஸ் லொக்கேஷன் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற பீட் கான்ஸ்டபிள், டிராஃபிக் கான்ஸ்டபிள் போயிடுவோம். அந்த மாதிரி அலர்ட் இருக்குது, இந்த டைரக்ஷனில் ஒரு வண்டி மூவ் ஆகி வந்துட்டு இருக்கு, திருடு வண்டி சொல்லி. ஸோ அதில் ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு பொறுப்பு இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தமிழக ஆளுநர் ஆர்என் ரவி தொடர்ந்து சர்ச்சை கருத்தை பதிவு செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். காந்தியால் இந்த தேசம் விடுதலை பெறவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருப்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் அவரை தமிழ்நாட்டு ஆளுநராக நியமனம் செய்த குடியரசுத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்வது, தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு சிறப்பான மருத்துவமனை ஒன்று இருக்குது கீழ்ப்பாக்கத்தில். அந்த மருத்துவமனையில்
எந்த குடியரசுத் தலைவர் இவர் ஆளுநர் நியமித்தார்களோ அந்த குடியரசுத் தலைவர் அந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அவர் விரைவாக சென்று உள்நோயாளியாக அனுமதித்து சிகிச்சை அளித்து விரைவில் அவர் குணமடைய செய்வதற்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவரை கேட்டுக்கொள்கிறார். தேமுதிக நிறுவனரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்தின் திருவுருவ படத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், துணை பொதுச் செயலாளர் சுதீஷ், விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் கலந்து கொண்டு திருவுருவ படத்தை திறந்து வைத்த பிரேமலதா உணர்ச்சி பெருக்கில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்திய ஞான சபையின் 153வது ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசனம் இன்று காலை நடைபெற்றது. ஆண்டுதோறும் தைப்பூசத்தை முன்னிட்டு வள்ளலார் நிறுவிய வடலூர் சத்திய ஞான சபையில் 7 திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் நடைபெறும். அதன்படி இன்று காலை 6 மணிக்கு சத்திய ஞான சபையில் திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி வடிவாக வள்ளலார் காட்சி தருவது போன்று ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து காலை 10 மணி, பகல் 1 மணி, இரவு 7 மணி, இரவு 10 மணி, நாளை காலை 5:30 மணி என 6 கால பூஜையாக திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. ஜோதி தரிசனத்தையொட்டி வடலூரில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்தனர். சைவ நெறி மேன்மைகள் சைவ நீதி, எல்லா நெறிகளுக்கும் மேலான நெறி சைவ நீதி. அதனால சைவ நெறியை நம்ம கடைபிடிச்சு மகாமந்திரம், எல்லா மந்திரங்களுக்கும் மேல மகாமந்திரம் அருட்பெருஞ்சோதி, எல்லா மந்திரத்துக்கும் மேலான மந்திரம் அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை கடைபிடிச்சு வள்ளலாரை வழிபட்டு நாம சன்மார்க்க நெறியில போனா துன்மார்க்க நெறியில நமக்கு எந்த விதமான அசம்பாதம் இல்லாம வள்ளல் பெருமான் காப்பாற்றுவார் கூறி அமைகிறது. வள்ளல் பெருமான் அழியாத ஒரு நிலையை அடைந்த ஒரு தினத்தை தான் தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழாவா நம்ம கொண்டாடுறோம். ஐயா 30/1/1874 மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்துல திருவரை அந்த அறைக்குள்ளார புகுந்து வெளியில கதவை தாழில சொல்லிட்டாரு. இந்த கதவை திறக்க வேண்டாம், திறந்தா வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி கடவுள் காட்டி கொடுப்பார், என்னை காட்டி கொடார் அப்படின்றார். அப்படின்னா வள்ளல் பெருமான் உள்ளேதான் இருக்காங்க, அவங்க எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்காங்க. வள்ளல் பெருமான் சொல்றாங்க, இதுவரையில் இந்த உடம்பில் இருந்தோம், இனி எல்லா உடம்புக்குள்ளும் புகுந்து கொள்வோம், திருத்துவோம், அஞ்ச வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எல்லாரையும் திருத்தாம இறைவன் விட மாட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கைது செய்யப்படுவார் என்று அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தில் ஈடுபட்டுள்ள ராகுல் காந்திக்கு அசாம் கல்லூரியில் நேற்று முன்தினம் அனுமதி மறுக்கப்பட்டது. இதை கண்டித்து காங்கிரஸ் ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தினர். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் அசாம் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதில் அங்கிருந்த சாலை தடுப்புகள் சேதமாயின. இதையடுத்து அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா ராகுல் காந்தி மக்களை இதுபோன்ற வன்முறை செயலுக்கு தூண்டுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்வதற்கு காவல்துறையினர் பரிந்துரைத்தார். அதன்படி ராகுல் காந்தியின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் பிஷாகர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு ராகுல் காந்தி கைது செய்யப்படுவார் என்று தெரிவித்தார். முதல்வரின் இந்த மிரட்டல் பேச்சு காங்கிரஸ் கட்சியினர் இடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவர்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்தியா இலங்கை நாடுகளுக்கு இடையே கூட்டு நடவடிக்கை குழுவினை கூட்டுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அலங்காநல்லூர் அருகே கட்டப்பட்டுள்ள புதிய ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்வையிட்டார்.
தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாக இந்த அரங்கம் திகழும் என அவர் கூறியுள்ளார். ஜல்லிக்கட்டு மெரினா போராட்டத்திற்கு அதிமுக அரசு அடிபணிந்ததாகவும் உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு எடுத்து வைத்த அழுத்தமான வாதங்கள் மூலம் ஜல்லிக்கட்டு போட்டி இனிமேல் எப்போதும் தடையின்றி நடைபெறுவது உறுதி என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியன் வங்கியின் நிகர லாபம் 2119 கோடி ரூபாயாக உள்ளதாக தலைமை நிர்வாக இயக்குநர் SL ஜெயின் கூறியுள்ளார். இந்தியன் வங்கியின் 2023-24 நிதியாண்டின் 3ஆம் காலாண்டு முடிவுகள் தொடர்பான செய்திகள் சந்திப்பு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்தியன் வங்கி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பேசிய இந்தியன் வங்கியின் தலைமை நிர்வாக இயக்குநர் SL ஜெயின், இந்தியன் வங்கியின் உலகளாவிய வர்த்தக மதிப்பு 11% அதிகரித்து 11,64,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொய்யாப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் 100க்கும் மேற்பட்ட மாடுகள் கலந்து கொண்டன. அறந்தாங்கி அடுத்த பொய்யாப்பட்டி கிராமத்தில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. போட்டியில் புதுக்கோட்டை, மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற மாடுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் லாரி மோதியதில் 3 லாரிகள் 2 கார்கள் விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொப்பூர் கணவாய் கட்டமேடு பகுதியில் சரக்கு லாரி மோதியதில் 2 சரக்கு லாரிகள் 2 கார்கள் ஒரே சமயத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கார் மற்றும் லாரி தீப்பிடித்து எரிந்து நாசமானது. விபத்தில் இதுவரை 4 சடலங்கள் கருகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. வாகனங்களின் உள்ளே யாரேனும் சிக்கி உள்ளார்களா என தீயணைப்பு துறையினர் தேடுதல் நடத்தினர். விழுப்புரத்தில் பள்ளி மாணவரை கல்லூரி மாணவர்கள் கடுமையாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்திற்கு மாணவர் அபிஷ், பிரதீப் ஆகியோர் நன்னோடு கிராமத்திற்கு செல்ல வந்துள்ளனர். அப்போது மதுபோதையில் நின்று கொண்டிருந்த கல்லூரி மாணவர் சதீஷிடம் சென்று 2 மாணவர்களும் நேரம் கேட்டுள்ளனர். அதற்கு போதையில் இருந்த கல்லூரி மாணவர் சதீஷ் அபிஷ் என்ற மாணவனை கடுமையாக தாக்கியுள்ளார். இதையடுத்து பள்ளி மாணவர்கள் தனது சக மாணவர்களை அழைத்து கல்லூரி மாணவரை பழைய பேருந்து நிலையத்தில் வைத்து தாக்கியுள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் அருகே 400 கோடி ரூபாய் நிதி நிறுவன மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்ட தனியார் நிதி நிறுவன இயக்குநரை குற்றவியல் போலீசார் கைது செய்தனர். காரைக்குடியை தலைமையிடமாக கொண்டு பிரபல தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டது. இந்த நிதி நிறுவனம் அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பலரை ஏமாற்றியதாக கடந்த 2022ஆம் ஆண்டு புகார் எழுந்தது. இது சம்பந்தமாக குற்றப்பிரிவு போலீசார் நிதி நிறுவன இயக்குநர்களான ராஜா, மாதவன், சுரேஷ் உட்பட 49 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இயக்குநர்களின் ஒருவரான ராமநாதபுரம் மாவட்டம் வலசை கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரை சிறையில் அடைத்தனர். ஸ்ரீ வைகுண்டம் ரயில் நிலையத்தில் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் நின்று செல்லும் என தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் ஸ்ரீ வைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி செல்ல வேண்டும் எனவும் தென்னக ரயில்வே மேலாளரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் வரும் குடியரசு தினமாக 26ஆம் தேதியிலிருந்து வரும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரை சோதனை முறையில் ஸ்ரீ வைகுண்டம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது.
சீனாவில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 39 பேர் உயிரிழந்தனர். சீனாவில் ஜியாங்சி மாகாணம் யூஷியி மாவட்டத்தில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வணிக வளாகத்தின் அடித்தளத்தில் பற்றிய தீ மளமளவென மற்ற பகுதிகளுக்கும் பரவியது. இதனால் வளாகம் முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்தது. இதனையடுத்து ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அவசரமாக வெளியேறினர். எனினும் தீ பற்றிய பகுதிகளில் பலர் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 39 பேர் உயிரிழந்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறும் நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. செங்கடலில் நடத்தப்படும் தாக்குதல்கள் 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கக்கூடும் என ஐநா பொதுசபை தலைவர் எச்சரித்துள்ளார். ஐநா பொதுசபையின் 78வது அமர்வின் தலைவர் டென்னிஸ் பிரான்சிஸ் 5 நாடுகள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் செங்கடலில் தொடர்ந்து நடத்தப்படும் தாக்குதல்கள் கவலையளிப்பதாக தெரிவித்தார். இந்த தாக்குதல்கள் தொடர்ந்தால் 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கக்கூடும் எனவும் சூழல் மிகவும் மோசமாகவும் மாறி வருவதாகவும் எச்சரித்தார். காசா பிரச்சினைக்கு அமைதி வழிவே தீர்வு என்றும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இரண்டும் தனித்தனி நாடுகளாக செயல்பட வேண்டும் என்ற இந்தியாவின் கருத்தை வரவேற்பதாகவும் டென்னிஸ் பிரான்சிஸ் தெரிவித்தார். ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் செல்லும் இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். பல்வேறு நாடுகள் எச்சரித்தும் தாக்குதலை நிறுத்தாததால் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ராணுவம் இணைந்து ஏமனில் செயல்படும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது கடந்த ஒரு வாரத்தில் 2 முறை தாக்குதல் நடத்தியதால் செங்கடலில் பதற்றம் நிலவி வருகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று காலை தொடங்கியது. இந்தியா வந்துள்ள பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவுடன் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது. இதன் முதல் போட்டி ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி சொந்த மண்ணில் விளையாடுவதால் இங்கிலாந்து அணிக்கு எதிராக பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் ஆதிக்கம் செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நட்சத்திர வீரர் விராட் கோலி முதல் 2 போட்டிகளில் இருந்து திடீரென விலகியதால் அவருக்கு பதிலாக ரஜத் பட்டிதார் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இன்றைய போட்டி காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.